அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோல வந்து அடாபூஸ்ட் அல்காரிதம் பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடாபூஸ்ட்ங்கிறது ஒரு ட்ரீ பேஸ் பண்ண என்செம்பிள் லேர்னிங் அப்ரோச். ரேண்டம் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு இந்த அடாபூஸ்ட் பார்த்தோம். போத் ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் அடாபூஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷனும் பண்ணும், ரிக்ரெஷனும் பண்ணும். அதே வேளையில் அடுத்த ட்ரீ பேஸ் பண்ண என்செம்பிள் லேர்னிங் அப்ரோச் தான் வந்து கிரேடியன்ட் பூஸ்ட். சரிங்களா? இதுலேயும் நம்ம வந்து சில பூஸ்டிங் மெக்கானிசம்லாம் பண்ண போகிறோம். இதுலேயும் ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சீக்வென்ஷியலாக தான் 1 by 1 தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதமில் இந்த கிரேடியன்ட்னா என்ன, எதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் கிரேடியன்ட் பூஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரிக்ரெஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கிளாசிஃபிகேஷனுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ரொம்ப ஷார்ட்டாக வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். சரிங்களா? Disclaimer. So the following slides are actually taken from the YouTube channel StatQuest with Josh Tamer. ஏற்கனவே இவரோட சேனல்லேருந்து நம்ம கார்ட், ரேண்டம் ஃபாரஸ்ட், அடாபூஸ்ட் இந்த 3 மாடலுக்கும் நம்ம வந்து கண்டென்ட் எடுத்தோம். இந்த பர்டிகுலர் கிரேடியன்ட் பூஸ்ட் மெத்தடுக்கும் நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஏற்கனவே என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஸ்கின்னை ரீகேப் பார்த்துட்டு வரலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நிறைய ட்ரீஸ் வந்து பில்ட் பண்ணோம். எல்லா ட்ரீயும் வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. எல்லாமே ஈக்குவல் ட்ரீ தான். ஸோ ட்ரீ வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம வந்து டேட்டா செட் எடுத்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் டேட்டா செட்டுன்னு சொல்லி நிறைய க்ரியேட் பண்ணி அது ஒன்லி ஒவ்வொரு ட்ரீ பில்ட் பண்ணோம். அந்த ட்ரீ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம பில்ட் பண்ணலை. எல்லா ஃபீச்சரையும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். அது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்த்தோம். அதிலே எக்ஸ்ட்ரா ட்ரீஸுங்கிற இன்னொரு மெத்தடையும் பார்த்தோம். அப்புறம் அடாபூஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ரீக்கு பதிலாக ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வந்து ட்ரீயோட டெப்த் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா இருக்கும். எல்லா ட்ரீயுமே ஈக்குவல் கிடையாது. சில ட்ரீ வந்து அல்லது சில ஸ்டம்ப் வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். சில ஸ்டம்ப்புக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டம்போட எரர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அடுத்த பர்டிகுலர் ஸ்டம்ப் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? அடாபூஸ்ட்னா அதுதான். ஸோ அதே வகையில் கிரேடியன்ட் பூஸ்ட் மெத்தட் அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரேடியன்ட் பூஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ட்ரீயை வந்து க்ரோ பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டம்ப்பாக நம்ம பண்ணாமல் ஃபுல் ட்ரீ வந்து க்ரோ பண்ண போகிறோம். பட் வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ் எவ்வளோ வரணும், எத்தனை லெவல் இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுப்போம். சரிங்களா? ரொம்ப இது பண்ணாமல் இந்த லெவல் அல்லது நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இத்தனை தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு விஷயம். அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து இங்கே ட்ரீஸை வந்து அடாபூஸ்ட்டில் வந்து சீக்வென்ஷியலாக லேர்ன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் கிரேடியன்ட் பூஸ்டிங்லேயும் உங்களுக்கு ட்ரீஸை வந்து சீக்வென்ஷியலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிரேடியன்ட் பூஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு போயிடலாம். அது என்னென்னா ரெசிஜுவல். ரெசிஜுவல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் உங்களுக்கு இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய்ங்கிறது நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன், இது வந்து உங்களுடைய டேட்டா சாம்பிள்ஸ். இதை வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் வச்சு ஃபிட் பண்ணும்போது இப்படி உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கிதுன்னு வைங்களேன். உங்கள் ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரிடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1.3 இதுதான் வந்து உங்களுடைய ரெசிஜுவல். ஸோ ரெசிஜுவல்ங்கிறது உங்களுடைய ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்ஷன் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அப்சல்யூட்டாக கொடுத்துருக்காங்க. பட் உண்மையிலேயே இந்த வேல்யூ என்ன அப்படின்னா, உங்களுடைய எக்ஸுங்கிறது இன்புட் வந்து 1 இருக்குது, ஒய் அவுட்புட்டுங்கிறது ஆக்சுவல் வேல்யூ வந்து 0.5 இருக்குது, பட் ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா 1.8 இருக்குது. ஸோ இதுக்கான ரெசிஜுவல் அப்படிங்கிறது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது -1.3. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ தான் உங்களோட ரெசிஜுவல். இந்த ரெசிஜுவலுங்கிறதுக்கு தமிழ் மீனிங் வந்து மிச்ச மீதின்னு அர்த்தம். ஸோ ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா செட்டில் மெஜாரிட்டியாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் பண்ண எரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிச்ச மீதி தான் உங்களோட ரெசிஜுவல். சில நேரங்களில் உங்கள் மாடல் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணதுனால ரெசிஜுவல் வந்து -1.3 இருக்குது. சில நேரம் வந்து உங்கள் மாடல் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஸோ
டேட்டா சாம்பிள் 2க்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.7ல் இருக்குது, ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.7ல் இருக்குது. ஸோ உங்களோட ரெசிஜுவல் வந்து 1 அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு யூனிட் வந்து கம்மியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு யூனிட் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து மொதல் சாம்பிளில் வந்து 1.3 யூனிட் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் அது கம்மியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மிச்சம் மீதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ரெசிஜுவல். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்னேச்சரோட நம்ம எடுத்துப்போம். சிக்னேச்சர் ஆஃப் த டிஃபரன்ஸு வித் சிக்னேச்சர். இதுக்கும் எரர் மெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எரர் மெஷருங்கிறது நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடலோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃபிட் பண்ணும்போது அதில் வந்து காஸ் ஃபங்க்ஷன் லாஸ் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிருப்போம், அல்லது ஹாஃப் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வந்து என்ன அப்படின்னா சிக்னேச்சரை வந்து அவங்க நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். நீங்கள் அப்சல்யூட் வேல்யூ எடுத்தாலும் சிக்னேச்சர் இருக்காது, ஸ்கொயர்ட் எரர் எடுத்தாலும் சிக்னேச்சர் இருக்காது. ஸோ மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம வந்து எரரில் கன்சிடர் பண்ணுவோம். அது எதுக்குன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு. பட் இந்த கேஸில் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய டிஃப்ரென்ஸ், உண்மையான டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த ஆக்சுவல் ப்ரெடிக்ஷனையும் உங்களுடைய ரெசிஜுவலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரிஜினல் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ என்ன அப்படின்னா ஒய் ப்ரெடிக்ஷனையும் ரெசிஜுவலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒய் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 1.8 மைனஸ் 1.3 இஸ் ஈக்குவல் டு 0.5 உங்களுக்கு கிடச்சிருச்சா? ஸோ இந்த ரெசிஜுவல் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணலாம். என்னங்கிறத பார்க்கலாம். அந்த ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்டுபிடிச்ச ரெசிஜுவலையே நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஒரு மாடலுக்கு என்ன ரெசிஜுவல் வருதுங்கிறத பார்த்துட்டு அதோட மிஸ்டேக்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் 1ங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்புட் எக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒய் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒய் ப்ரிடிக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வந்து ரெசிஜுவல் என்னங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ 1க்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 0.5, ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து 1.8, ரெசிஜுவலுங்கிறது -1.3. சரிங்களா? ஸோ இது வந்து மைனஸ் வேல்யூ. 2க்கு வந்து உங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.7, ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 1.7, ரெசிஜுவல் வந்து 1. இப்போ 3வது சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.4 மேபி, ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 1.9 இருக்கலாம். ஸோ ரெசிஜுவல் வந்து 0.5 இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி 4க்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 4 வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.3, ப்ரெடிக்டட் வேல்யூ அகைன் 1.9, ஸோ ரெசிஜுவல் வந்து 0.4. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய தலை, M1ங்கிறவர் ஒரு பெரிய தலை. அவர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கண்டுபிடிக்காத இந்த மிச்சம் மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு மாடல் வச்சு நம்ம அதை லேர்ன் பண்ண போகிறோம். M2ங்கிற மாடல் வச்சு லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை இன்புட்டாக கொடுத்து இதை அவுட்புட்டாக கொடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மறந்துட்டு புதுசாக ஒரு டேட்டா செட் கட்ட போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா ரெசிஜுவல். ஓகே, டேட்டா செட் 1 அதோட நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது வந்து -1.3, 2 டார்கெட் பண்ண வேண்டியது வந்து 1, 3 டார்கெட் பண்ண வேண்டியது வந்து 0.5, 4 டார்கெட் பண்ண வேண்டியது வந்து 0.4. ஸோ M2ஓட வேலை என்ன தெரியுமா? M2ஓட வேல்யூ மொதல் மாடலோட மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த M2ங்கிறதுக்கு அகைன் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு மாடல் லீனியர் ரிக்ரெஷனோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்படி உங்களுக்கு ரெசிஜுவல் இன்புட்டாக கொடுத்து எக்ஸை இன்புட்டாக கொடுத்து ரெசிஜுவல் அவுட்புட்டாக கொடுத்தோம்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்துக்கு வந்து -1.3 இங்கே ஒரு டாட் இருக்கும், செகண்ட் மந்த்துக்கு வந்து வேல்யூ வந்து 1 இருக்கும், அப்புறம் 0.5 இருக்கும், 0.4 இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்க, மேபி பாலினாமியல் ரிக்ரெஷன் வைங்களேன். அது என்ன பண்ணுதுன்னா இப்படி அழகாக எல்லா ரெசிஜுவலையும் அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுது. ஸோ ரெசிஜுவல் ஆக்சுவல் வேல்யூ வந்து அது, ரெசிஜுவல் ப்ரெடிக்டட் வேல்யூங்கிறது மேபி -1.2. சரிங்களா? கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கு, 0.9, இது 0.6, இது வந்து 0.3, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெசிஜுவலை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த M1ஐயும் M2 எப்படி கம்பைன் பண்ணுறது? M1 M2னோடனே நம்மளோட இன்ஜினியரிங் பண்ணுற நம்மளோட பசங்களுக்கெல்லாம் பல ஞாபகங்கள் வந்திருக்கும். M1 M2னா என்ன அப்படின்னு. வெரி டஃப் சப்ஜெக்ட்ஸா? ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்புட் எக்ஸை கொடுத்து இந்த 2 மாடலோட அவுட்புட்டையும் எடுத்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி கம்பைன் பண்ணுறது? M1ஐயும் M2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா?
ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இன்புட் 1 கொடுக்கும்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு மாடலோட அவுட்புட் வந்து 1.8 ப்ளஸ் இன்புட் 1 கொடுக்கும்போது செகண்ட் மாடலோட அவுட்புட் வந்து -1.2. இப்போ நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.8 minus 1.2 that will be 0.6. 0.6ங்கிறது ஆக்சுவல் வேல்யூக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஜுவலை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 1.7. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்ச ரெசிஜுவல் வந்து 0.9. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.6 கிடைக்கும். ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.7. இதே மாதிரி நீங்கள் மூணாவது சாம்பிளுக்கு பண்ணலாம். எப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு மாடலோட ப்ரெடிக்ஷன் வந்து 1.9, உங்களுடைய ரெசிஜுவல் வேல்யூ வந்து 0.6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2.5, ஆக்சுவல் வேல்யூ வந்து 2.4. கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 0.1 மிஸ்டேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே வந்து -0.1 பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து 0.1 பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா -1.2 ப்ளஸ் ஓகே, இது வந்து -0.1 பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்கு, 0.1 பண்ணியிருக்கு. ஓகே, இது வந்து மாடல் 2ஓட ரெசிஜுவல். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா M2 இருக்காரு பார்த்தீங்களா, M2 வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம M3ன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். M3ங்கிறதுக்கு கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்புட்டாக வச்சு இதை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு M3க்கு பார்த்தீங்கன்னா எரரோட வேல்யூ எல்லாமே வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 0 கிட்ட வந்துருச்சு. அதனால் உங்களுடைய வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த லைனுக்கு பக்கத்துலேயே வரும். நீங்கள் வந்து ஈஸியாக அப்படியே அழகாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏதோ ஒரு மாடல் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மாடல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில் பண்ணிவிட்டு அதை ஆக்சுவல் வேல்யூக்கு நம்ம பில் பண்ணுறோம். பட் மாடல் 1ஓட மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாடல் 2 வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ப்ரிடிக்ட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டை அப்படியே மாடல் 1ஓட அவுட்புட்டோட ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி மாடல் 2ஓட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை வச்சுட்டு மாடல் 3 வந்து மாடல் 2ஓட மிஸ்டேக்கை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அப்புறம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரெசிஜுவல் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ஆக்சுவல் வேல்யூவை டார்கெட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. பட் அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு மாடலோட மிஸ்டேக்கை தான் நீங்கள் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். இது பேர் ரெசிஜுவல் லேர்னிங். ஸோ இதை வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இமேஜ் அப்ளிகேஷன்ஸ், ஆடியோ அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ மெஜாரிட்டியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியதை ஒரு விஷயத்தை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர மிஸ்டேக்கை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. இதை வந்து CNN, நியூரல் நெட்வொர்க், அப்புறம் நிறைய டீப் லேர்னிங் கான்செப்ட்லையும் இந்த ரெசிஜுவல் லேர்னிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் என்சம்பிள் லேர்னிங் தான். ஏன்னா மாடல் 1 நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, மாடல் 2 லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ரெசிஜுவல் எப்போ வந்து நியர் 0 வருதோ அப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா ஒரு இன்புட் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். அவர் வந்து ஒரு பெரிய ஆள். சரிங்களா? அவர் வந்து பொதுவாக ஒரு அவுட்புட் சொல்லுவார். அவரோட மிஸ்டேக் என்னங்கிறது அவரோட சபார்டினேட் அல்லது அவரோட அல்லகைக்கு தெரியும். அந்த அல்லகை பார்த்தீங்கன்னா, ஐயா இப்படி இல்லைங்கய்யா, நீங்கள் கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, பட் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஒரு 0.5 வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லகைக்கே இன்னொரு அல்லகை இருப்பார். அவர் தான் 2வது லெவல் அல்லகையே. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணே அப்படி இல்லைண்ணே, நீங்கள் வந்து இன்னொரு 0.1 வந்து குறைச்சிக்கோங்க, நீங்களும் தப்பாக தான் சொல்கிறீங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய ஆள், அவருக்கு ஒரு அல்லகையே, அவருக்கு ஒரு அல்லகையே, அவருக்கு இன்னொரு அல்லகையே, இப்படியே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எல்லா ஆளுங்களோட அவுட்புட்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து ஒரு கம்பைண்டான ஒரு என்செம்பிள் லேர்னிங் மாடல். இதுதான் என்செம்பிள் லேர்னிங் வச்சுட்டு நீங்கள் ரெசிஜுவல் லேர்னிங் பண்ணுறது. பட் இதை வந்து டெசிஷன் ட்ரீ வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த தடவை ரிக்ரெஷன் ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்புறம் அடாப்டிவ் பூஸ்டிங், அடாபூஸ்ட், இது 2 அல்காரிதமுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் சினாரியோ எடுத்தோம். கிரேடியன்ட் பூஸ்டிங்க்கு உங்களுக்கு ரிக்ரெஷன் தான் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால் ரிக்ரெஷன் சினாரியோ வந்து எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா செட்டில் வந்து 3 ஃபீச்சர் இருக்குது, அப்புறம் ஒரு டார்கெட் இருக்குது. டார்கெட் வந்து வெயிட் இன் கிலோகிராம். அதை எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட் இன் மீட்டர், அப்புறம் ஃபேவரட் கலர், டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ், அப்புறம் வந்து ஜெண்டர், அகைன் டிஸ்கிரீட் வேரியபிள். இது 3ஐயும் வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். கிரேடியன்ட் பூஸ்ட்டுங்கிறது அகைன் இது வந்து ஒரு ட்ரீ பேஸ் பண்ண என்செம்பிள் மாடல். எப்படி அது வந்து என்செம்பிள் பண்ணுதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? கிரேடியன்ட் பூஸ்ட் அல்காரிதமுக்கான பேசிக்கே வந்து ரெசிஜுவல் லேர்னிங் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு இனிஷியல் ப்ரெடிக்ஷன் நம்ம ஒன்று கொண்டு வர போகிறோம். இந்த இனிஷியல் ப்ரெடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இனிஷியல் ப்ரெடிக்ஷன் ஆக்சுவல் வேல்யூவோட எந்த அளவுக்கு டிவியேட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி
அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெசிஜுவலை இந்த பர்டிகுலர் ட்ரீ வச்சு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ட்ரீயோட ரெசிஜுவலை இந்த ட்ரீ வச்சு லேர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் இதோட ரெசிஜுவலை இந்த ட்ரீ வச்சு லேர்ன் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம வந்து ரெசிஜுவல் வந்து உங்களுக்கு 0க்கு பக்கத்தில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நிறைய ட்ரீ லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக எல்லா ப்ரிடிக்ஷனையும் எடுத்து நீங்கள் வந்து சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் ப்ரிடிக்ஷன் வந்து உண்மையான ரியல் வேல்யூ வந்து என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த இனிஷியலாக நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து உங்களுடைய டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மோஸ்ட்லி அது வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த மொத்த டேட்டாவையும் கவர் பண்ணுற அளவுக்கு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நிறைய இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த டெசிஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இது வந்து இதோட வேல்யூ வந்து இதை வந்து ஒத்து போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் டெசிஷன் ட்ரீயில் வந்து ஃபைனலாக இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, லீஃப் நோடு, அதுதான் வந்து உங்களுடைய அவுட்புட். ஸோ கிளாசிஃபிகேஷன் சினாரியோவில் இதில் வந்து மெஜாரிட்டியாக என்ன லேபிள் இருக்கோ அதை எடுத்து நம்ம அவுட்புட்டாக கொடுப்போம். ரிக்ரெஷனில் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் என்னென்ன சாம்பிள்ஸ்லாம் வந்து விழுகுதுங்கிறத பார்த்துட்டு அதோட ஆவரேஜ் எடுத்து கொடுப்போம். ஸோ உங்களோட ஃபைனல் டெசிஷன் எல்லாமே இந்த இடத்துல ஆவரேஜாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதை தான் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து அகெயின் ஆக்சுவல் வேல்யூவோட ப்ரிடிக்ஷன், இது வந்து எல்லாமே ரெசிஜுவலை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான மாடல்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி அப்படி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் நம்ம என்ன வேல்யூ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் காலம் எடுத்து அதுக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆவரேஜ் வந்து 71.2. இந்த ஆவரேஜை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இனிஷியல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் தான் வந்து உங்களுடைய இந்த பர்டிகுலர் காலம்கான இனிஷியல் ப்ரெடிக்ஷன். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் இந்த ஆக்சுவல் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு டிவியேட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ரெசிஜுவல் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெசிஷன் ட்ரீ எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஆவரேஜ் எடுக்கிறது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு. பட் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆவரேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ எந்த ஒரு டேட்டா வந்து நீங்கள் மெஷர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இந்த மீன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலம் கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன வேல்யூ வரும் இந்த பர்டிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இன்புட், எந்த இன்புட் கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா அது வந்து ஆவரேஜுக்கு பக்கத்தில் வரும்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக அடிச்சு விடலாம். காசா பணமா அடிச்சு விட்றது தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடலுக்கான இனிஷியல் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம வந்து இந்த ஆவரேஜாக எடுத்துக்கிறோம். மற்றபடி நீங்கள் வந்து வேறு ஒரு மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்து கொடுத்து அதோட ரெசிஜுவலை கண்டுபிடிச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பூஸ்டிங் பண்ணலாம். சரிங்களா? பட் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துகிட்டே அதை வந்து பூஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ஆக்சுவல் வேல்யூஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ரெசிஜுவல் பார்த்துட்டு அந்த ரெசிஜுவலை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்து ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் திங் வி டூ இஸ் பில்டிங் அ ட்ரீ பேஸ்ட் ஆன் த எரர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரீ. ஸோ ரெசிஜுவல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த ஆவரேஜ் வேல்யூ இதை வந்து ஆக்சுவல் வேல்யூவோட நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஜுவல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒய் ட்ரூ வேல்யூலேருந்து தான் நீங்கள் வந்து ஒய் ப்ரிடிக்டட் வேல்யூவை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிஜுவலோட சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ராப்பராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சூடோ ரெசிஜுவல். சூடோனா பொய்யான, ரெசிஜுவல் மாதிரி பட் ரெசிஜுவல் கிடையாது. இந்த மாதிரி இன்னொரு வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சயின்ஸ் மாதிரி இருக்கும் பட் அது சயின்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்குது, அது வந்து பார்க்குறதுக்கு சயின்டிஃபிக்காக இருக்க மாதிரி தெரியும் பட் சயின்டிஃபிக் கிடையாது. ஸோ அது மாதிரி சூடோ ரெசிஜுவல்ங்கிறது அப்சர்வ்டுக்கும் ப்ரெடிக்டடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்சர்வ்டுங்கிறது ஆக்சுவல் வேல்யூஸ், ப்ரெடிக்டடுங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது அப்சல்யூட்டாக நீங்கள் வேல்யூ வந்து எடுக்கிறீங்க, அதாவது எதுவுமே பண்ணல, ஸ்கொயர் பண்ணல, எதுவுமே பண்ணல, அதனால் வந்து உங்களோட ரெசிஜுவல்ங்கிறது இந்த வெர்டிக்கல் லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஜுவல் வந்து ஆக்சுவல் ரெசிஜுவல் கிடையாது.
சரிங்களா? அதை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் லீனியர் ரிக்ரெஷன் அல்லது எனி அதர் ரிக்ரெஷன் மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய ரெசிஜுவல் வந்து ஆக்சுவல் ரெசிஜுவல். பட் இதில் வர்றது ரெசிஜுவல் வந்து சூடோ ரெசிஜுவல். ஓகே, ஸோ நம்ம இது எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து உண்மையிலே மாடலோட எரர் கிடையாது. பட் மாடலோட ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மிச்சமீதி. சரிங்களா? இது வந்து மாடலோட பர்ஃபார்மன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் சூடோ ரெசிஜுவல். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெசிஜுவலை நீங்கள் வந்து ஒரு காலமாக கண்டுபிடிக்கிறீங்க. 78 மைனஸ் ஆவரேஜ், அப்புறம் 76 மைனஸ் ஆவரேஜ், 56 மைனஸ் ஆவரேஜ், இந்த மாதிரி பண்ணிட்டே வரீங்க. ஸோ எந்தெந்த வேல்யூலாம் வந்து நெகட்டிவில் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆவரேஜோட ஆக்சுவல் வேல்யூ வந்து கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டெசிஷன் ட்ரீ பில்ட் பண்ணி அதுக்கு இதை வந்து டார்கெட்டாக கொடுக்க போகிறோம். இதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஸோ கிவன் ஹைட், ஃபேவரட் கலர் அண்ட் ஜெண்டர், வி ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட் த ரெசிஜுவல். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த புது ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து ரெசிஜுவலை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ட்ரீ, அதை வந்து ஒரு சின்ன ட்ரீயாக தான் பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பெரிய ட்ரீயாக பில்ட் பண்ணோம்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாடல் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிடும் ரெசிஜுவலை. ஸோ என்ன ஆகுன்னா, ஒரு ட்ரீ வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சாம்பிளும் வந்து ஒவ்வொரு லீஃபில் உட்கார்ற மாதிரி அது வந்து மனப்பாடம் பண்ணிடும் உங்களோட டேட்டாவை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிரேடியன்ட் பூஸ்ட்டில் நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெப்த்து அல்லது அதோட நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸிமமாக சொல்ல போகிறோம். மேக்ஸ் லீவ்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதை வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து யூஸ்வலாக வந்து 2, 4, 8, 16 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? 16, 32, 64. ஏன்னா இது வந்து ஒரு பைனரி ட்ரீ. உங்களோட லெவல் வச்சு நீங்கள் வந்து எத்தனை லீஃப் நோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீவ்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து மேக்ஸிமம் டெப்த்துன்னு கூட வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் இத்தனை லீவ்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் இன்புட்டாக கொடுத்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேபி ட்ரீ பில்ட் ஆகும். ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல், எஸ்ன்னா இது, நோன்னா இது, அப்புறம் ஹைட்டு லெஸ் தென் 1.6, எஸ்ன்னா இது, நோன்னா இது, அப்புறம் கலர் நாட் ப்ளூ, எஸ்ன்னா இது, நோன்னா இது. ஸோ என்ன ஆகும்னா, 2-3 சாம்பிள்ஸ் வந்து ஒரே பர்டிகுலர் லீஃபில் வந்து விழுகும். அதே மாதிரி இந்த 2 சாம்பிள்ஸ் வந்து ஒரே பர்டிகுலர் லீஃபில் வந்து விழுகும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த சாம்பிள்லாம் வந்து அந்த பர்டிகுலர் லீஃபில் வருதோ அதோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஆவரேஜிங் பண்ணால் தான் வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் 4 லீவ்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து 8, 16, 32 அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா? அதே தான் இந்த ஸ்லைட்லேயும் கொடுத்துருக்கோம். ஆல்ரைட், ஸோ இப்போ இது 2 சாம்பிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல விழுகுது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த சாம்பிள்லாம் இந்த க்ரைட்டீரியாவை தாண்டி வருதோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த வேல்யூ தான் கொடுக்க போகிறீங்க, -14.7. அதே மாதிரி இந்தந்த வேல்யூக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆவரேஜ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 3.8. ஸோ இந்த இடத்துல வந்து இதை கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ட்ரைனிங் செட்டையே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, மேபி இந்த சாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அது வந்து 5.8ன்னு தராது, 3.8ன்னு தரும். ஏன்னா அதே பர்டிகுலர் நோட்டில் 1.8ங்கிற ஒரு சாம்பிளும் வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு வந்து டெசிஷன் ட்ரீ ஃபார் ரிக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக அப்படியே கொடுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த நோடில் உள்ள ஆவரேஜ் எடுத்து கொடுக்கும். ஓகே, அப்புறம் அந்த நோடில் அந்த பர்டிகுலர் லீஃபில் எத்தனை சாம்பிள் விழுதோ அந்த எல்லா வேல்யூவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நல்லது. ஒரு வேல்யூ 10, இன்னொரு வேல்யூ 100 இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அது வந்து 55ன்னு வரும். ஸோ அதனால் அது நல்லா இருக்காது. அதனால இந்த ஃபைனலாக இந்த லீஃபில் வந்து விழுகிற அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேல்யூ வச்சுருந்தா அது வந்து நல்ல மாடல். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பிளை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மாடல் வந்து இனிஷியலாக கொடுத்த அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, 71.2.
அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ட்ரீயில் ரன் பண்ணிவிட்டு இந்த ட்ரீ வந்து என்ன வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூ, மாடலோட ப்ரெடிக்ஷன் என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக நீங்கள் கொடுக்குற இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றுமே கிடையாது. உங்கள் டேட்டா வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து 71.2 அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ரெசிஜுவல், இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லேர்ன் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு மாடல் வச்சு. ஸோ அதனால் 71.2 நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ கொடுக்குறதுங்கிறது அகைன் அது வந்து ஒரு லைன் ஃபிட்டிங் தான். ஸோ இதுவும் வந்து அகைன் y = mx + c மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்லோப் m = 0, c = 71.2. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா y = 71.2 அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இப்படி போயிட்டுருக்கு. எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 71.2 தான் அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, இதுதான் உங்களுடைய இனிஷியல் ப்ரெடிக்ஷன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூ மாதிரி சப்பையான ஒரு வேல்யூ கொடுக்காம அழகாக ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதோட ரெசிஜுவல் எடுத்து நம்ம வந்து ஒரு டேஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணலாம்னா பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங்கில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. சரிங்களா? எனிவே இட் இஸ் குட். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹைட் வந்து 1.6, கலர் வந்து ப்ளூ, ஜெண்டர் மேலு, வெயிட் வந்து 88. சரிங்களா? இந்த சாம்பிள் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ட்ரீயில் நம்ம ரன் பண்ண போகிறோம். இனிஷியல் வேல்யூ வந்து 71.2. அப்புறம் இந்த ட்ரீயில் ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் நோடில் நோன்னு சொல்லி வரும், இந்த பர்டிகுலர் நோடில் அகைன் நோன்னு சொல்லி வந்துட்டு உங்களோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து 16.8 வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இனிஷியல் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் த ரெசிஜுவல் ப்ரெடிக்ஷன் 71.2 + 16.8 = 88. வாவ், உங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ y ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. சரிங்களா? உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் தான், நல்ல சந்தோஷமான விஷயம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் நோடில் ஒரே ஒரு சிங்கிள் சாம்பிள் மட்டும் விழுந்ததுனால இது வந்து இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு 16.8ன்னு. பட் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த பர்டிகுலர் நோடில் நம்ம வந்து ஒரு 2-3 வேல்யூ ஆவரேஜ் எடுத்தோம், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல்யூ. இந்த பர்டிகுலர் நோடில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம், ஏன்னா 1.8க்கும் 5.8க்கும் ஆவரேஜ் எடுத்ததில் தான் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோடில் ஏதாவது ஒரு சாம்பிள் வந்து விழுகுது அப்படின்னா அதோட எரர் வந்து இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் உள்ள அந்த எரர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3.8க்கும் 1.8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2, அதே மாதிரி 5.8க்கும் 3.8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் நோடோட ட்ராபேக். அதே மாதிரி இங்கே நடக்கும், இங்கே நடக்காது, ஏன்னா இந்த பர்டிகுலர் லீஃபுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் தான் வந்து விழுந்தது. ஸோ அதனால் அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இதில் வந்து நமக்கு பியூட்டிஃபுல் திங் வந்து இனிஷியல் வேல்யூவையும் ரெசிடியூலையும் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்துடுது. அது வந்து ஆக்சுவல் வேல்யூக்கும் ஈக்குவலாகவே இருக்குது. உங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அது எப்படி ஒரே ஒரு இனிஷியல் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு ஒரு ட்ரீ ரெசிஜுவல் லேர்னிங்க்கு ஒரு ட்ரீ போட்டோம்னா அழகாக எல்லாம் அவுட்புட் வருது, ஸோ இதோட இதை நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ரெசிஜுவல் எடுத்து அதை வந்து கரெக்டாக அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஒரு ட்ரீ வச்சு நீங்கள் அழகாக ட்ரெயின் பண்ணி நல்ல பெரிய ட்ரீயாகவே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூலாம் கிடைக்கும். பட் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ரெசிஜுவல் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஏன் ஓவர் ஃபிட்டிங் ஆகுது? இப்போ ஒரு பர்டிகுலர் சாம்பிள் மட்டும்தான் இந்த லீஃபில் வந்து விழுகுதுன்னா அது கண்டிப்பாக ஓவர் ஃபிட்டிங் இல்லையா? இப்போ ட்ரீயோட டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா எல்லா சாம்பிளும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லீஃபில் வந்து விழுந்துடும் இல்லையா? அதனால் உங்கள் ட்ரைனிங் செட்டை வந்து உங்கள் மாடல் வந்து அழகாக மெமரைஸ் பண்ணிடும் இல்லையா? அதனால தான் இந்த மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். இந்த ஓவர் ஃபிட்டிங்கை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ட்ரீயோட டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அல்லது மேக்ஸிமம் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 8, 16, 32ன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற மொதல் ட்ரீலேயே எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி மாடல் ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து டெப்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸ்டில் டெப்த்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் நீங்கள்
இந்த ப்ரிடிக்ட் பண்ணுற இந்த ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணோன்னா மறுபடியும் இப்போ இந்த வேல்யூவை நம்ம கொடுத்து நம்ம பண்ண போனோம்னு வைங்களேன், உங்களுக்கு வரப்போகிற அடுத்த ரெசிஜுவல் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். அதனால இந்த லேர்னிங்கை வந்து நம்ம வந்து வெறும் ஒரே ஒரு ட்ரீ மட்டும் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ட்ரீ அல்லது ஒரு 3 ட்ரீ வச்சுலாம் நம்ம பண்ணக்கூடாது. இதை வந்து நூற்றுக்கணக்கான ட்ரீஸ் வச்சு நம்ம இதை கிராஜுவலாக லேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக இதை ஆட் பண்ணாமல் இதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 16.8னா 16.8 அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த 71.2ஓட எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. அப்படி கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஜுவல் ப்ரெடிக்ஷன், அதோட லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரை நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணி அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவை நம்ம வந்து இனிஷியல் ப்ரெடிக்ஷனோட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லேர்னிங் ரேட்டுங்கிறது உங்கள் மாடல், இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு ஸ்பீடாக ட்ரெயின் பண்ணணும் அல்லது எவ்வளோ ஸ்லோவாக ட்ரெயின் பண்ணுங்கிறத இந்த லேர்னிங் ரேட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த லேர்னிங் ரேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கும். அப்புறம் இதோட வேல்யூ வந்து 1 இருக்க பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மொதல் ட்ரீயே வந்து ஃபுல்லாக எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிடும். இந்த வேல்யூ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10⁻⁻8 அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப சின்ன நம்பர் நியர் 0 நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இனிஷியல் ப்ரெடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே வேல்யூ தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதோட ப்ரெடிக்ஷன்லேருந்து நீங்கள் ரொம்ப சின்ன நம்பர் எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா 71.20000056 அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த லேர்னிங் ரேட் வந்து பெருசாக இருக்க பட்சத்தில் உங்கள் மாடல் வந்து நிறைய ட்ரீ பில்ட் பண்ணாது, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். இதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக போயிட்டீங்கன்னு வைங்களேன், என்னன்னா நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், ப்ளஸ் உங்களோட மாடலுக்கு எரர் வந்து ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லேர்னிங் ரேட் வந்து 1 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மாடல் வந்து டக்குன்னு உங்கள் டேட்டாவை ஃபிட் பண்ணிவிட்டு அது ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த லேர்னிங் ரேட்டை வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டீங்க, சின்ன நம்பராக கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகிறதுனால உங்கள் ட்ரைனிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ட்ரைனிங் டைம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாடல் வந்து ஸ்டில் அண்டர் ஃபிட்டிங்காகவே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எப்போதுமே ஆவரேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லேர்னிங் ரேட் வந்து ஒரு பேராமீட்டர். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ்வலாக ஒரு சின்ன நம்பர், ஸோ ப்ரிடிக்ஷன்லேருந்து நம்ம வந்து எவ்ரி டைம் வந்து 10% வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கால நினைவுகள்லாம் வந்திருக்கலாம். அந்த காலம்னா ஒன்றும் கிடையாது, போன மாதம் நீங்கள் படித்த அதே கான்செப்ட் தான். கிரேடியன்ட் டிசன்ட் பார்த்துருக்கீங்களா? W = W + ஆல்ஃபா DWன்னு சொல்லிட்டு. ஸோ கிரேடியன்ட் டிசன்ட் அல்கிரிதமில் உங்களுடைய இனிஷியலாக வந்து இந்த வெயிட்ஸ் அல்லது பேராமீட்டர் தீட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இனிஷியல் வெயிட்ஸோட நம்ம வந்து அந்த கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை டேரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு லேர்னிங் ரேட் போட்டு ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த இடத்துல இது வந்து கிரேடியன்ட்டு, இந்த இடத்துல இது வந்து கிரேடியன்ட். இது வந்து ஆக்சுவலாக ரெசிஜுவல் தான், பட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரேடியண்ட்டாக நினச்சிக்கலாம். சரிங்களா? இந்த கிரேடியண்ட்டை எடுத்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுனால தான், இந்த கிரேடியண்ட் எடுத்து நம்ம ட்ரீயாக பில்ட் பண்ணி அதை வந்து இந்த மாடலில் வந்து பூஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அல்கிரிதமுக்கு பேர் வந்து கிரேடியன்ட் பூஸ்ட்னு வந்துச்சு. மற்றபடி இதுக்கும் கிரேடியண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கிரேடியண்ட்டுங்கிறது உங்களுடைய அந்த DW கிரேடியண்ட்டுங்கிறது W வந்து எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ்ட் கேபிட்டல் J வந்து கம்மி ஆகுங்கிறதுக்கான அந்த பர்டிகுலர் கிரேடியண்ட்டு. பட் இந்த கிரேடியண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆவரேஜ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும், இந்த இனிஷியல் ப்ரெடிக்ஷன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆனிச்சுன்னா ஆக்சுவல் வேல்யூ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கான கிரேடியண்ட். இந்த வேல்யூலாம் வந்து உங்களுடைய கிரேடியண்ட். இது சூடோ ரெசிஜுவல் தான், பட் இதை வந்து நீங்கள் கிரேடியண்ட்டாக பாவிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேர்னிங் ரேட்டும் கிட்டத்தட்ட அதில் இருக்க லேர்னிங் ரேட் மாதிரியே ஒரு எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான். சரிங்களா? ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த ட்ரீலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு ட்ரீ பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு தேவை உருவாக போகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 16.8 வந்து அப்படியே ஆட் பண்ணாமல் 0.1ன்னு ஒரு சின்ன லேர்னிங் ரேட் போட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 16.8ங்கிறது 1.68 மாறுது. இதை ஆட் பண்ணோம்னா 72.9ன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வேல்யூ கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஆக்சுவல் வேல்யூவோட தூரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 71.2ங்கிறது 88 நோக்கி நகர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா?
88ங்கிறது இங்கே இருக்குது, 71.2ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இதை நோக்கி நகர்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பு தான் இந்த 1.68. அது வந்து ரொம்ப தூக்கி எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 16.18 வச்சா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் அகலக்கால் வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. எடுத்த எடுப்புலேயே தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது காலை விட்டு வர்றது. சரிங்களா, அந்த மாதிரி அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணணும்னா, பொறுமையாக போடா அப்படி சொல்லி இந்த மாடலை நம்ம தட்டி கொடுக்குறோம். சரிங்களா, விளாடும்போது வந்து அழகாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு விளாண்டா பிரச்சனை கிடையாது. நான் வந்து இங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்து 10 ஸ்டெப்பில் போகிறேன்னு சொல்லி அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி போனோம்னா நடுவிலே தடிக்கி விழுந்துரும். சரிங்களா, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி தான் மாடலும். நான் வந்து 88 நான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணோம்னா மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். அந்த டேரெக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும். அந்த டேரெக்ஷனை கொடுக்குறதுனால தான் அது பேர் கிரேடியன்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாடலுக்கான ரெசிஜுவல் வேல்யூ. ஸோ இது ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு ஒரு ரெசிஜுவல் டேபிள் வந்து போட்டு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ட்ரீ வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லேர்னிங் ரேட் இருக்குது பார்த்தீங்களா 0.1, இதை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ட்ரீஸுக்கும் நம்ம வந்து இதை காமனாக தான் வச்சுக்க போகிறோம். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வர இனிஷியல் ட்ரீக்கு வந்து ஒரு நம்பர், அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரீக்கெலாம் வந்து வேறு நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிடைக்கக்கூடிய ரெசிஜுவல்லேருந்து நம்ம வந்து 10% எடுத்து மெயின் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ ஜென்ரலாக எம்பிரிக்கலாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ஆக்சுவல் ரிசல்ட்டை நீங்கள் அடையணும் அப்படின்னா நிறைய ஸ்மால் ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து லேர்னிங் ரேட் கொடுக்குறது வந்து நல்லது. ஜென்ரலாக இந்த sklearn மாதிரியான பேக்கேஜஸில் உங்களுடைய கிரேடியன்ட் பூஸ்டிங்க்கு டிஃபால்ட் லேர்னிங் ரேட் வந்து 0.1 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் டிஃபால்ட்டே என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரெயின் பண்ண இந்த பர்டிகுலர் ட்ரீயையும் சேர்த்து நம்ம வந்து ரெசிஜுவல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீ. ஸோ இது ரெண்டையும் நம்ம இது பண்ணி இதோட ஆட் பண்ணி இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 15.1 வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் கிடைக்குது. ஸோ எந்தெந்த சாம்பிள்லாம் வச்சு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணீங்களோ அந்த சாம்பிள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மறுபடியும் ஒவ்வொரு சாம்பிளை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் டெசிஷன் ட்ரீயில் ரன் பண்ணி அந்த வேல்யூ என்னங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இந்த ரெசிஜுவல் டேபிள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இதான் கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் கொடுத்த அந்த ஆவரேஜ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியல் ப்ரெடிக்ஷன், அதோட ரெசிஜுவல் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ வச்சு நீங்கள் அந்த ரெசிஜுவலை ப்ரெடிக்ட் பண்ணதுனால உங்களுக்கு கிடைச்ச இந்த பர்டிகுலர் மாடலுக்கான ரெசிஜுவல் வந்து இப்படி கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ 15.1, 4.3. ஸோ இதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் நியூ வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுடைய பழைய இந்த வெறும் ப்ரிடிக்ஷன் ஆவரேஜ் மட்டும் வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ண அந்த ரெசிஜுவலை விட இது வந்து சின்ன நம்பராக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு 0.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா இது வந்து இன்னும் ரொம்ப சின்ன நம்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருந்த ரெசிஜுவலை விட புதுசாக வர ரெசிஜுவல் வந்து மேக்னிடியூட் வந்து கம்மியாக இருந்தாலே நமக்கு போதும். சரிங்களா, ஸோ இந்த புது ரெசிஜுவலுக்கு நம்ம மறுபடியும் ஒரு ட்ரீ வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ கிடைக்கும். அகைன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மைனஸ் 12.7, 13.7 இது வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்கணும். அப்புறம் அதே மாதிரி 1.4, 5.4 இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். மீதி எல்லாமே வந்து சிங்கிள் சாம்பிள்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் சாம்பிள் விழக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினிமம் சாம்பிள்ஸ் பர் லீப்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இது இருக்குது. மினிமம் சாம்பிள்ஸ் பர் லீஃப்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது. சரிங்களா, அந்த பேராமீட்டரை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் சாம்பிள் வந்து விழுகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜ் ப்ளஸ் 0.1 இன்ட்டு ட்ரீ 1 அதுக்கான ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரெடிக்ஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் அகைன் இதோட வேல்யூவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் 10% ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரீ ப்ளஸ்
10% ஆஃப் த செகண்ட் ட்ரீ. ஸோ அதே சாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் சாம்பிள் 1.6 ப்ளூ மேல் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ட்ரீ 1ல் வந்து உங்களுக்கு 16.8ன்னு கிடச்சிச்சு, ட்ரீ 2ல் வந்து உங்களுக்கு வந்து 15.1ன்னு கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூவும் இந்த பர்டிகுலர் ரெசிஜுவலோட வேல்யூவும் சிக்னேச்சர்னாவது அட்லீஸ்ட் ஒன்றா இருக்கணும். இது வந்து 15.8 சாரி 16.8, இது வந்து 15.1. சிக்னேச்சர் வந்து ஒன்றா இருக்குது, மேக்னிடியூட் வந்து கம்மியாயிட்டு வருது. அது இல்லாமல் சிக்னேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேக்னிடியூடும் கூட ஏறிட்டு இருக்குன்னா அது வந்து நம்ம வந்து தப்பாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பட் இனிஷியலாக வந்து உங்களுக்கு இந்த சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கலாம். பட் இருந்தாலும் போகிற போக்கில் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து ரெசிஜுவல் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து சின்னதாகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், -14.7 இருக்குது, இங்கே -13.2 இருக்குது. நீங்கள் ஈவன் தோ ஆவரேஜ் எடுத்த பிறகும் 4.8 இருக்குது, 4.3 இருக்குது, 3.8 இருக்குது, 3.4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் வந்து உண்மையிலேயே நல்லா தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ண புது ப்ரெடிக்ஷன் 10% ஆஃப் த ட்ரீ 1, 10% ஆஃப் த ட்ரீ 2, அப்புறம் இனிஷியல் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 74.4. முன்ன கிடைச்ச உங்களோட அந்த வேல்யூ விட இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது ஆக்சுவல் வேல்யூ. இப்படியே ட்ரெயின் பண்ணிட்டே போனீங்கன்னு வைங்களேன், ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் கிடைக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ட்ரீ கலெக்டிவ்லி கிரேடியன்ட் பூஸ்டிங் ட்ரீ. சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியல் ஆவரேஜ் வேல்யூக்கு உங்கள் ரெசிஜுவல் இது, ஃபஸ்ட்டு ட்ரீ 1 பில்ட் பண்ணப்போ உங்கள் ரெசிஜுவல் இது, ட்ரீ 2 பில்ட் பண்ணப்போ ரெசிஜுவல் இது. ஸோ மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்குது. அகெயின் இதுவும் மேக்னிடியூட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ மோர் ஓவர் எதுலேயுமே வந்து மேக்னிடியூட் வந்து அதிகமாகலை, மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படியே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டே போகணும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து அந்த ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து நியர் 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து டெஸ்டிங் செட்டில் வந்து உங்கள் மாடலை வந்து ரன் பண்ணி பார்த்து அதோட டெஸ்டிங் எரர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இத்தனை ட்ரீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிடுவோம். மேக்ஸிமம் ட்ரீ வந்து 100ன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து இந்த நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து அது பில்ட் பண்ணாது. சரிங்களா? மேக்ஸிமம் ட்ரீ 100ங்கிறதுனால அது வந்து 100 வரைக்கும் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மேபி ஒரு 50 ட்ரீலேயே உங்கள் மாடல் வந்து அழகாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா 50லேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகே, கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் ரிக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணுறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ வந்து அதை கிளாசிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ரிக்ரெஷன் பண்ணும்போது அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. பட் கிளாசிஃபிகேஷன் வரும்போது அது வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்காது, அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா செட்டு இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிற விஷயம் வந்து ட்ரோல் 2ன்னு சொல்லி ஒரு மூவி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரோல் 2 மூவி வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். பிடிச்சிருந்தா எஸ், பிடிக்கலன்னா நோ. இது வந்து ஃபீச்சர்ஸ் X1, X2, X3. சரிங்களா? ஒன்று பாப்கார்ன் லைக் பண்ணுறாங்களா இல்லையா, அப்புறம் வந்து ஏஜ், அப்புறம் வந்து ஃபேவரட் கலர். இதை வச்சுட்டு அவங்க வந்து ட்ரோல் 2 மூவி வந்து லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு டேட்டா செட்டாக ரொம்ப மட்டமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சிம்பிளான டேட்டா செட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை நம்ம டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து, கிளாசிஃபிகேஷனுக்கு இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கை நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இப்போ ரிக்ரெஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த காலமோட ஆவரேஜ் எடுத்து அதை வந்து இனிஷியல் ப்ரெடிக்ஷனாக சொன்னோம், ப்ளஸ் 0.1 இன்ட்டு அந்த மாடல் 1ஓட அந்த ரெசிஜுவல் ப்ரெடிக்ஷன், ப்ளஸ் 0.1 இன்ட்டு மாடல் 2ஓட ரெசிஜுவல் ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, சில நேரம் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம வந்து ரொம்ப கவலைப்படல, ஏன்னா அது வந்து ரிக்ரெஷன் ப்ராப்ளம். ஓகே, ரிக்ரெஷன் ப்ராப்ளமில் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் -∞ to +∞ எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ அதனால் அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் கிளாசிஃபிகேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ங்கிறத நீங்கள் ப்ராபபிலிட்டி 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், நோங்கிறத ப்ராபபிலிட்டி 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது நோ, பட் ப்ரிடிக்ட் பண்ணது ஒய் ப்ரிடிக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேபி
0.9 மாடல் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் இதுக்கு ரெசிஜுவல் எடுத்தீங்கன்னு வைங்களேன், -0.9 வரும். இந்த -0.9ங்கிறது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கிடையாது. ஸோ இவ்வளோ ப்ராபபிலிட்டி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ப்ராபபிலிட்டி தியரியில் இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. ப்ராபபிலிட்டிங்கிறது 0 to 1க்கு தான். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ரெசிஜுவலை நம்ம வந்து டைரெக்டாக ப்ராபபிலிட்டி வச்சு டீல் பண்ணாமல் நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம டீல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில். சரிங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கிரேடியன்ட் பூஸ்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்லையும் ஒரு பர்டிகுலர் இனிஷியல் ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு மற்ற ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து 0.1ன்னு எடுத்துக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய இடங்களில் 0.8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க போகிறோம். இதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஷார்ட்டாக பார்த்தோம். இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் சினாரியோவில் உங்களுடைய எஸ்எல்லாம் வந்து 1, நோலாம் வந்து 0. ஓகே, அதனால் நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒய்பி, அது வந்து ஈவந்தோ அது வந்து ப்ராபபிலிட்டியாக இருந்தாலுமே உங்களுடைய ரெசிஜுவலை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவில் கிடைக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் ப்ராபபிலிட்டியை போயிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம ட்ரீ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரீயில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை ப்ராபபிலிட்டியாக இல்லாத மாதிரி பண்ண போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டிக்கு பதிலாக நம்ம வந்து வேறு சில விஷயங்களை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை எதனால் வருது, இந்த ரெசிஜுவல் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, உங்களுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0 to 1குள்ளே தான் இருக்கணுங்கிறது தான் சட்டம். சரிங்களா? அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுற ட்ரைனிங் வந்து கரெக்டாக போகாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து வேல்யூ நம்ம ரெசிஜுவல் வந்து -∞ to +∞ இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஜுவலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, லாகிட்ஸ் அல்லது லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் லாகிட்ஸை வச்சு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம், ப்ராபபிலிட்டியை வச்சு நீங்கள் லாகிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லாகிட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -∞ to +∞. உங்களுடைய ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0 to 1. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்லில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் அல்லது லாகிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாகிட்ஸ்னால் என்னங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கணும். ஸோ 10 தடவை நீங்கள் வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க, அதில் 4 தடவை வின் பண்ணுறீங்க, 6 தடவை வந்து தோத்துடுறீங்க. ஸோ இவன் வந்து ஈவெண்ட் வின்னிங்கு, இதை வந்து நீங்கள் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈவெண்ட் லூசிங்கு, இது வந்து நீங்கள் 0ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ப்ராபபிலிட்டி யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்பீங்க, வின்னிங் ப்ராபபிலிட்டி வேணும்னா எத்தனை வின் பண்ணீங்களோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, 4 டிவைடட் பை 4 + 6, 4 டிவைடட் பை 10, 0.4. ஸோ உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு 40% ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் என்ன அப்படின்னா 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் கிடச்சிரும். 1 - 0.4 போட்டிங்கன்னா 0.6 கிடைக்கும். அல்லது நான் ஸ்டார்டிங்லேருந்து தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சா 6 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 0.6 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங். ஆட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் சம்திங் ஹேப்பனிங் டு சம்திங் நாட் ஹேப்பனிங். வின்னிங்க்கும் லூசிங்க்குமான அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆட்ஸ். அது எதுக்கான ஆட்ஸ் அப்படின்னா இந்த வின்னிங்க்கான ஆட்ஸ். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டைரெக்டாகவே நீங்கள் வந்து எத்தனை தடவை வின் பண்ணீங்க டிவைடட் பை எத்தனை தடவை லூஸ் பண்ணீங்க அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ ஆட்ஸ் ஃபார் வின்னிங் என்ன அப்படின்னா 4 டிவைடட் பை 6, 2 டிவைடட் பை 3, 0.67. 66ன்னு வரும், 666ன்னு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணோம்னா 0.67. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ஆட்ஸ். இதை வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஈவெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், ப்ராபபிலிட்டி வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங். 0.4 டிவைடட் பை 0.6 இது பண்ணிங்கன்னா 4/6, 0.67. அகைன் உங்களுக்கு கிடச்சிருச்சா? ஓகே. இல்லை நான் வந்து வேறு மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னா வேறு மாதிரி கூட பண்ணலாம். 4 டிவைடட் பை 10 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6, 10. 10 10 அடிச்சிட்டா 4/6, 0.67. சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஆட்ஸ் ஃபார் வின்னிங். ஸோ இந்த ஆட்ஸுங்கிறது நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான
ஒரு இதுதான் வந்து ஆர்ட்ஸ். சரிங்களா? ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மிஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து வின் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் எவ்வளோ நடந்திருக்கு, அப்புறம் அது வந்து கெட்டு போகிறதுக்கான ஈவெண்ட் எவ்வளோ நடந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் ஆர் தி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வின் பண்ணுறதுக்கான அந்த இது என்ன, வாய்ப்புகள் என்ன. இது வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது, வாய்ப்புகள், சான்சஸ் ஆஃப் வின்னிங். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிறது வேறு, சான்சஸ் ஆஃப் வின்னிங்கிறது வேறு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிறது மொத்த ஈவெண்ட்டில் எத்தனை தடவை வின் பண்ணீங்களோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். தோற்றுறதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் சேர்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆட்ஸ் ஆஃப் வின்னிங். சரிங்களா? இந்த ஆடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4/6 0.67. இதுக்கு நீங்கள் லாக் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து லாக் ஆஃப் ஆட்ஸ் அல்லது லாகிட். இந்த லாகிட் இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஆஃப் ஆட்ஸ், இதோட பியூட்டி என்னன்னா அதை வச்சு நீங்கள் ப்ராபபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இ பவர் log of 0.67 base e divided by 1 plus e power log of 0.67 base e. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.4. நீங்கள் ஜென்ரலாக இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கண்டுபிடிச்சிங்கனாலும் 4/10 which is equal to 0.4 அதான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாகிட் அல்லது லாக் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து ப்ராபபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இ பவர் லாக் பேஸ் இ என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் இந்த ஈயும் லாகும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ அது எப்படின்னா இ பவர் லாக் பேஸ் இ ஆஃப் எக்ஸுங்கிறது ஜஸ்ட் எக்ஸ் தான். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து இயை பேஸ் பண்ணி லாக் எடுக்கிறீங்க, அப்புறம் அதை இ பவரில் கொடுத்தீங்கன்னா அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆர்ட்ஸ் டிவைடட் பை 1 + ஆர்ட்ஸ் இதை தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம இது பண்ணி பார்த்துருவோமே. ஆடுங்கிறது 4/6 டிவைடட் பை 1 + 4/6. இப்போ இந்த பாட்டம் பார்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 + 6 டிவைடட் பை 6. இது ரெண்டையும் அடிச்சிட்டிங்கன்னா 4/10 0.4. சரிங்களா? ஸோ ஆடை வச்சும் நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம், லாக் ஆஃப் ஆடு லாகிட்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இப்போ எதுக்கு தலையை சுற்றி எதுக்கு நம்ம மூக்க தொடணும், இ பவரில் கொண்டு போய் லாக் ஆஃப் இ பவர் ஆர்ட்ஸை நீங்கள் போட்டுட்டு அதை வச்சு எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நிறைய இடங்களில் மெஷின் லேர்னிங்கில் வந்து அவங்க வந்து லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் வந்து எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ லாகிட் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, லாக் ஆஃப் தி ஆர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, சில நேரங்களில் உங்களுடைய ஆடு வந்து பெரிய நம்பராக கூட போகலாம். எப்படின்னா மேபி இதில் வந்து வின்னிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி 10 சாம்பிள் இருந்துருக்கலாம், லூசிங் வந்து ஒரு சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன். ஆடுங்கிறது 10/1 = 10. சப்போஸ் இது வந்து ஒரு 1000 சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து மேபி நீங்கள் வந்து 10 சாம்பிள் தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடு வந்து 100. ஸோ ஆடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 100ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பராக போகிறதுனால அதுக்கு நீங்கள் லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர்லேயே நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணுறதா அர்த்தம். ஸோ மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் ப்ராபபிலிட்டி கூட நீங்கள் விளையாடும்போது உங்களுடைய ரேஞ்ச் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஆடை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இதை பற்றி தேடி பாருங்கள், ஏதாவது தியரிட்டிக்கலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் ஃபார் கிளாசிஃபிகேஷனில் நம்ம வந்து இந்த லாகிட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? லாக் ஆஃப் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மொத்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லாக் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ராபபிலிட்டியாக மாற்றுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ கிரேடியன்ட் பூஸ்டிங் ஃபார் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய டார்கெட், இதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இந்த எஸ் சாம்பிள்ஸ்லாம் வந்து 1, நோங்கிறது வந்து 0. சரிங்களா? இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஆக்சுவல் வேல்யூ. இந்த இடத்துல நம்ம வந்து இனிஷியல் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ஒன்று கொடுத்தாகணும். இனிஷியலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற சில வேல்யூஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இனிஷியல் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ரெசிஜுவல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரெசிஜுவலை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மற்ற சில ட்ரீஸ் வச்சு நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பூஸ்டிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இனிஷியல் வேல்யூ வந்து ரிக்ரெஷன் ப்ராப்ளம்க்கு நம்ம இந்த இனிஷியல் வேல்யூ எப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜாக எடுத்து கொடுத்தோம்.
பட் கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம இதை ஆவரேஜாக எடுத்து கொடுக்க போகிறதில்ல. இந்த இனிஷியல் ப்ரிடிக்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 4 சாம்பிள் இருக்குது, அப்புறம் வந்து நோ வந்து 2 சாம்பிள் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் லாக் ஆஃப் ஆட்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆட்ஸ் வந்து என்ன, 4 சாம்பிள் டிவைடட் பை 2 சாம்பிள், சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ஆட்ஸ். இதுக்கு நீங்கள் லாக் ஆஃப் ஆட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லாக் ஆஃப் 4 டிவைடட் பை 2. ஸோ லாக் ஆஃப் 2 பேஸ் இ, அதுக்கு வேல்யூ வந்து அவுட்புட் வந்து 0.7, சரிங்களா? ஸோ இந்த லாக் ஆஃப் ஆட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, இ பவர் லாக் ஆஃப் ஆட்ஸ் டிவைடட் பை 1 + இ பவர் லாக் ஆஃப் ஆட்ஸ். இதில் நீங்கள் ஃபெச் பண்ணலாம், சரிங்களா? ஃபெச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 0.67. இந்த 0.67 நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்ட் பண்ணி 0.7 எடுத்துக்கிறோம். இப்போ ஏன் வந்து சம்மந்தம் இல்லாமல் இதை ரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, சரிங்களா? 0.7னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஜுவல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதனால தான், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 0.7 வந்து 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0.3 கிடைக்கும். 0லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -0.7 கிடைக்கும். இது வந்து சிம்பிளாக இருக்குது. இதுவே வந்து 0.67 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னு வைங்களேன் 0.33 கிடைக்கும். ஸோ அதனால் எதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ப்ரெசிஷன் 1க்கு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் உங்களுடைய இனிஷியல் ப்ரெடிக்ஷன். இதை வந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய லாக் ஆஃப் ஆட்ஸும் வந்து 0.7, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்ஸும் வந்து 0.7. இது ஆக்சுவலாக 0.7 கிடையாது, 0.67 தான், பட் ரவுண்டட் வேல்யூ. எனிவே இதை வச்சே நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். நம்மளுடைய இனிஷியல் ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் த மாடல் அது வந்து 0.7, பட் ஆக்சுவல் வேல்யூ வந்து 110011. இப்போ நம்ம இதுக்கு வந்து ரெசிஜுவல் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஜுவல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வந்து இந்த வேல்யூஸ்லேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் வித் 0.7 போட்டிங்கன்னு வைங்களேன், வரக்கூடிய ரெசிஜுவல் வந்து 0.3 0.3 -0.7 -0.7 0.3 0.3. ஸோ 1 - 0.7 போட்டிருக்கோம், இங்கேயும் அதே. இங்கே 0 - 0.7 கொடுத்துருக்கோம், இங்கேயும் அதே. அப்புறம் இங்கே 1 - 0.7 கொடுத்துருக்கோம், இங்கேயும் அதே, சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய ரெசிஜுவல். இந்த ரெசிஜுவல் அல்லது இந்த எரரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெசிஷன் ட்ரீ வச்சு நம்ம வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு ரிக்ரெஷன் ட்ரீ, சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணும்போது இதுதான் உங்களுடைய அந்த ட்ரீயோட ஃபைனல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் சாம்பிள் விழுகுது. இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் உங்களுக்கு இங்கே 2 சாம்பிள், இங்கே 3 சாம்பிள் விழுகுது. டோட்டலாக 6 சாம்பிள் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு 3 + 3 6 சாம்பிள் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ என்ன அப்படின்னா இது வந்து ப்ராபபிலிட்டி ரெசிஜுவல், சரிங்களா? இதை டைரெக்டாக நம்ம வந்து போயிட்டு நம்ம இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லாக் ஆஃப் ஆட்ஸாக மாற்ற போகிறோம். லாக் ஆஃப் ஆட்ஸாக மாற்றிட்டு இனிஷியலாக நீங்கள் இதுக்கு ஒரு லாக் ஆஃப் ஆட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இந்த லாக் ஆஃப் ஆடுங்கிறது வந்து 4 டிவைடட் பை 2 0.7. இது கூட இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த லாக் ஆஃப் ஆட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டியை டைரெக்டாக நம்ம வந்து டீல் பண்ணாமல் இதில் -0.7 ப்ராபபிலிட்டிங்கிறதே ஒரு அபத்தமான விஷயம். ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவில் இருக்காது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து லாக் ஆஃப் ஆட்ஸ் அல்லது லாகிட்டாக மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லீஃபில் விழுகிற இந்த ப்ராபபிலிட்டி ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லாகிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளம் மாதிரி தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாம்பிள்ஸ் வந்து விழுந்திருக்கு ஒரு சில லீவ்ஸில். நம்ம வந்து ரிக்ரெஷன் ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்திருப்போம். இந்த வேல்யூக்கு ஆவரேஜ், இந்த வேல்யூக்கு ஆவரேஜ், இதுக்கு ஆவரேஜ், எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துட்டு அதை தான் வந்து ஃபைனல் ப்ரெடிக்ஷனாக நம்ம கொடுத்துருப்போம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் கிளாசிஃபிகேஷன் கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு இந்த ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட ரெசிஜுவலே வந்து சில நேரம் நெகட்டிவில் வரலாம், சில நேரம் பாசிட்டிவில் வரலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி, பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு நம்ம வந்து அதை வந்து லாகிட்டாக மாற்ற போகிறோம். லாகிட்டாக மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ அந்த லாகிட் வேல்யூவை வச்சுக்கிட்டு இனிஷியலாக நம்ம கொடுத்த ப்ரிடிக்ஷன் லாகிட் இருக்குது பார்த்தீங்களா,
இனிஷியலாக நம்ம கொடுத்த அந்த இனிஷியல் லாகிட் இது கூட அதை வந்து கம்பைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சாம்பிளுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரெசிஜுவல் வந்து -0.7. அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 0, நம்ம கொடுத்த இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.7. ஸோ அதனால தான் வந்து ரெசிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா -0.7 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரெசிஜுவல் எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். டிவைடட் பை ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி. இங்கே ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டின்னு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இனிஷியலாக நம்ம கொடுத்த இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி. இது எல்லா சாம்பிளுக்கும் ஒரே வேல்யூ தான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில். ஸோ அதனால் இதை நம்ம இங்கே ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு -0.7 டிவைடட் பை இந்த இடத்துல 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7. ஸோ இது போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரிடிக்டட் லாகிட்டாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அப்படி போடும்போது அந்த பர்டிகுலர் லீஃபுக்கு வந்து -3.3ன்னு கிடைக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா -0.7 டிவைடட் பை 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7. இதுதான் -3.3. இந்த -3.3ங்கிறது லாகிட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இந்த நோடுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சம்மேஷன் ஆஃப் யுவர் ரெசிஜுவல்ஸ். இதில் இருக்கிற எல்லா ரெசிஜுவலோட சம்மேஷன் 0.3 0.3 0.3 டிவைடட் பை இந்த பர்டிகுலர் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலாக எல்லா வேல்யூக்குமே நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.7 தான் இனிஷியல் ஐட்ரேஷனில். பட் அடுத்தடுத்த ஐட்ரேஷனில் இந்த ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டிங்கிறது மாறப்போகுது. ஸோ அதனால் 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7 அப்புறம் அதே நீங்கள் போட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் சம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் நோடுக்கான லாகிட் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.3 ப்ளஸ் -0.7 டிவைடட் பை 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7 ப்ளஸ் 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7 இதெல்லாம் போட்டு வர்ற வேல்யூ வந்து -1ன்னு வருது. சரிங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு இங்கே. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த டெசிஷன் ட்ரீல இருக்க எல்லா லீஃப் நோடில் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ரெசிஜுவல் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது ரெசிஜுவல் ப்ராபபிலிட்டி, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய லாகிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லையும் இருக்கலாம், பாசிட்டிவ்லையும் இருக்கலாம். அதுதான் இதோட ஒரே அட்வான்டேஜ். இதுவே ப்ராபபிலிட்டியாக இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், 0 to 1 தான் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாமல் லாகிட் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டட் லாகிட். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாகிட்டை வந்து என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த லாகிட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாக் ஆஃப் 4 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.7 இருக்குது பார்த்தீங்களா, இது கூட இதை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ லாகிட் வந்து லாகிட்டோட சேரப்போகுது. அப்படியே நம்ம சேர்க்க போகிறோமா, அதுதான் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லேர்னிங் ரேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேர்னிங் ரேட்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இனிஷியலாக உங்களுடைய இந்த பூஸ்டிங்கில் கொடுத்த லாகிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0.7. இந்த லாகிட்டை நம்ம வந்து ப்ராபபிலிட்டியாக மாற்றணும், அது வேற கதை. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டியாக மாற்றணும், 0.7 0.7ன்னு மாற்றணும். பட் இருந்தாலும் இந்த 0.7ங்கிறதே நம்ம எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்னா, இந்த லாக் ஆஃப் 4 டிவைடட் பை 2 0.7 இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த லாகிட் இனிஷியல் லாகிட் கூட நம்ம இந்த ட்ரீயோட லாகிட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபைனல் லாகிட்ஸ், இதை வந்து நம்ம லேர்னிங் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த லேர்னிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பர், சரிங்களா, லெஸ் தென் 1. இந்த இடத்துல நம்ம வந்து 0.8ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரீ ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வேல்யூஸ்லேருந்து 80% எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாமே. இந்த ஒரே ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியல் ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்கும் 1 தான் கொடுத்தோம், 0.7. ஸோ அது கூட இந்த 1.4ஓட 0.8ஐ மல்டிப்ளை பண்ணி இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுடைய இனிஷியல் லாகிட், இது வந்து ரெசிஜுவல் லாகிட். ஸோ வரக்கூடிய புது லாகிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.8.
இந்த வேல்யூவும் என்னவா இருக்குது அப்படின்னா லாகிட்டாக தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ப்ராபபிலிட்டியாக மாற்றணும். ப்ராபபிலிட்டியாக மாற்றி இந்த சாம்பிளுக்கு நம்ம கொடுக்கணும் புது ப்ராபபிலிட்டியாக. இது எப்படி ப்ராபபிலிட்டியாக மாற்றுறது அப்படின்னா e பவர் 1.8 டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் 1.8 அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டியாக மாறிடும். அப்படி ஃபெச் பண்ணும்போது உங்களுடைய 1.8ங்கிற அந்த லாகிட்க்கு ப்ராபபிலிட்டி வந்து 0.9 கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய புது ப்ராபபிலிட்டி ஃபார் திஸ் சாம்பிள். இந்த சாம்பிளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 1, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வேல்யூ வந்து 0.7, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது 0.9. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? இனிஷியல் வேல்யூ வந்து 0.7 கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ வச்சு நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 வந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் வேல்யூக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கீங்க. சப்போஸ் இதுவே வந்து நீங்கள் அந்த லேர்னிங் ரேட் வந்து 0.8க்கு பதிலாக 0.9 எடுத்திருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் வந்து கிட்டக்கு வந்திருப்பீங்க, மேபி 0.95ன்னு வந்திருப்பீங்க. சப்போஸ் இந்த லேர்னிங் ரேட் வந்து 0.99க்கு பதிலாக 0.7 அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இந்த 0.9 இருக்குது பார்த்தீங்களா, இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 0.83 அப்படிங்கிற மாதிரி கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு தடவை பூஸ்டிங் பண்ணும்போது உங்களுடைய ப்ராபபிலிட்டி எஸ்ங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட போயிருக்கும். அதே மாதிரி நோங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு கிட்ட போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? இனிஷியல் வேல்யூ 0.7 இருக்கு. இந்த 2 சாம்பிள்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய புது ப்ராபபிலிட்டி வந்து இந்த 0.7 விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற புது ப்ராபபிலிட்டி தான் இந்த காலம். ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 11011, இது வந்து அப்டேட்டட் ப்ராபபிலிட்டி. இனிஷியலாக 0.7 கொடுத்தோம், இப்போ நம்ம ரெசிஜுவல் வச்சு ஒரு ட்ரீ வச்சு நம்ம பூஸ்ட் பண்ணதில் நம்ம அப்டேட்டட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.9, 0.5, 0.5, 0.1, 0.9, 0.9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து ப்ராபபிலிட்டி வந்து 0.7லேருந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. 0ங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 0.7லேருந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சாம்பிளில். பட் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளில் வந்து உங்களுக்கு வந்து 0.7ஓட ஏறி இருக்கணும், பட் 0.5ன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பில்ட் பண்ண அந்த ரிக்ரெஷன் ட்ரீயில் வந்து இந்த பர்டிகுலர் நோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் 0.3, -0.7 வந்துச்சு. அதை அக்ரிகேட் பண்ணி நீங்கள் -1 நீங்கள் கொடுத்தீங்க ஒரு லாகிட். ஸோ இது வந்து ஒரு தப்பான பக்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சாம்பிளும் நெகட்டிவ் சாம்பிளும் போய் மாட்டினதுனால வந்தது. அதனால நெகட்டிவ் சாம்பிளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஏற்கனவே இருந்த ப்ராபபிலிட்டியை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிடுச்சு. பட் பாசிட்டிவ் சாம்பிளுக்கும் வந்து அது வந்து கம்மி பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம பில்ட் பண்ணுற இந்த டெசிஷன் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேம் கிளாஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஒரே பக்கெட்டில் வந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ரெசிஜுவல் இருக்கிறது எல்லாம் ஒரு பர்டிகுலர் இதுலேயும், நெகட்டிவ் ரெசிஜுவல் இருக்கிறது எல்லாம் ஒரு பர்டிகுலர் லீஃப்லேயும் வந்து உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. சரிங்களா? அது வந்து நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் எப்படி இந்த ட்ரீயை பில்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து சொல்ல முடியும். பட் எனிவே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நோங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.7லேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இந்த அப்டேட்டட் ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு நம்ம வந்து புது ரெசிஜுவல் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து அப்படியே நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, எல்லா வேல்யூவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.1 கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து இந்த இடத்துல 0.5 கிடச்சிருக்கு, -0.5, -0.1, 0.1, 0.1. இப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இனிஷியல் 0.7 ப்ராபபிலிட்டிக்கு கண்டுபிடிச்ச ரெசிஜுவலோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிஜுவல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி வந்து கம்பேரிட்டிவ்லி சின்ன நம்பர்ஸ். சரிங்களா? ஸ்மாலர் தென் ப்ரீவியஸ் ரெசிஜுவல். ஸோ இந்த ரெசிஜுவல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெசிஜுவலை விட பெட்டராக இருக்கிறதுனால லேர்னிங் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி இந்த லைக்ஸ் பாப்கார்ன், ஏஜ், ஃபேவரட் கலர், இதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ரெசிஜுவலை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கட்டுற ட்ரீ தான் நம்மளுடைய இந்த ட்ரீ. இந்த ட்ரீயில் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இந்த இடத்துல விழுந்திருக்கு, இன்னொரு சாம்பிள் இங்கே விழுந்திருக்கு, மீதி 4 சாம்பிள் இந்த இடத்துல விழுந்திருக்கு. தெரியாதனமாக ஒரு சாம்பிள் இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இந்த சாம்பிள் என்ன அப்படின்னா இந்த கிளாஸோட சாம்பிள், நெகட்டிவ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சாம்பிள். மீதி இந்த 0.1, இந்த 0.1, இந்த 0.1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ் சாம்பிளோட இது. ஸோ அதனால் என்ன ஆக போகுதுன்னா, இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போகுது. இந்த நெகட்டிவ் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன பண்ண போகுதுன்னா
இந்த மீதி எல்லாம் டாமினேட் பண்ணுறதுனால இதோட ப்ராபிலிட்டியும் வந்து கொஞ்சம் ஏறப்போகுது. சரிங்களா? எதோட ப்ராபிலிட்டின்னா இந்த பர்டிகுலர் 0.1ங்கிறது கொஞ்சம் ஏறப்போகுது. ஏன்னா தப்பாக போய் உட்காந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த அந்த ரெசிஜுவல் வச்சு நம்ம இது பண்ணோம் பார்த்தீங்களா, லாகிட்டா மாற்றணும் பார்த்தீங்களா, ப்ராபிலிட்டி மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் ப்ராபிலிட்டி, அதை வச்சு நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து லாகிட்டா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் லீஃப் மட்டும் எடுத்துப்போம். இந்த லீஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேலே சம் பண்ணிக்கிறீங்க. டிவைடட் பை இந்த ஒவ்வொரு சாம்பிளுக்கும் 0.1க்கு ப்ரீவியஸ் ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 0.9 1 மைனஸ் 0.7. ஸோ இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிளுக்கும் வந்து ப்ரீவியஸ் ப்ராபிலிட்டிங்கிறது மாறி மாறி இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் லெவலில் மாறி மாறி இருக்கும். இனிஷியலாக ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 0.7 இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் பண்ணும்போது அதாவது சம்மேஷன் டிவைடட் பை 0.7 இன்ட்டு 1 மைனஸ் 0.7 போட்டு எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க. பட் இந்த இடத்துல ஆஃப்டர் செகண்ட் ஐட்ரேஷன் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் ப்ராபிலிட்டி வந்து எல்லாமே மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து அக்ரிகேட் பண்ணி புது லாகிட் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது என்ன பண்ண போகுதுன்னா இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண விடுது. நெகட்டிவ் சாம்பிள் இருக்கு பாருங்க, அதுக்கும் ப்ராபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ண இந்த செகண்ட் ட்ரீல இருக்கக்கூடிய அந்த ரெசிஜுவல் ப்ராபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் லாகிட்டா நம்ம அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இந்த லாகிட் வேல்யூஸை நம்ம அப்படியே நம்ம வந்து இனிஷியல் லாகிட் கூட ஆட் பண்ண மாட்டோம். ஒரு லேர்னிங் ரேட் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு பர்டிகுலர் ப்ராபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். சப்போஸ் இதுதான் உங்களுடைய டேட்டா, இந்த டேட்டாக்கு உங்களுடைய ப்ரிடிக்டட் ப்ராபிலிட்டி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் மிஷினில் கொடுக்கலாம். இதுக்கு இனிஷியல் ப்ரெடிக்ஷன் வந்து 0.7, இதுதான் இனிஷியல் லாகிட். அது கூட இந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீல நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ப்ரெடிக்டட் லாகிட் வந்து 1.4, அது கூட 0.8 லேர்னிங் ரேட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் செகண்ட் ட்ரீல கொடுத்தீங்கன்னா இதே டேட்டாவை ப்ரெடிக்டட் லாகிட் வந்து 0.6, அது கூட 0.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 2.3 கிடைக்கும். ஸோ இந்த 2.3ங்கிறது உங்களுடைய லாகிட் வேல்யூ. இதை நீங்கள் ப்ராபிலிட்டியாக மாற்றணும்னா இ பவரில் கொடுக்கணும். இ பவர் 2.3 டிவைட் பை 1 + t 2.3 இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.9 கிடைக்கும். இது ஆக்சுவலாக ரவுண்ட் பண்ண வேல்யூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரீ மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணப்பயே, இந்த ரெண்டு வேல்யூவையும் வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணப்பயே இது வந்து உங்களுக்கு 0.9 கிட்ட இருந்தது. இது வந்து மேபி ஸ்லைட்லி மோர் தென் 0.9, 0.93 அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரவுண்டட் வேல்யூ தான். இதே மாதிரி நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ட்ரீஸ், பூஸ்டிங் ட்ரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுடைய மாடலோட ப்ராபிலிட்டி. இதை நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து பைனரி பண்ணி கொடுக்கணும், பைனரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 வச்சு இதை வந்து நீங்கள் வந்து 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவுட்புட்டாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய கிரேடியன்ட் பூஸ்டிங் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். உங்களை அந்த அளவுக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கன்ஃபியூஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. இதை வந்து நம்ம ஓரளவுக்கு இன்டர்னலாக என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. பட்டு இதை வந்து ரொம்ப போட்டு இதை மேத்தமேட்டிக்கலாக போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை கோத்ரூ பண்ணாலே போதும். இதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கிரேடியன்ட் பூஸ்டிங்கிறது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். மெஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஎம்மும் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட். மெஷின் லேர்னிங்கை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற சூப்பர்வைஸ்டு மாடல் கேட்டிங்கன்னா இது ரெண்டு தான். சரிங்களா? எஸ்விஎம் வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் வந்து போத் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ரெண்டுக்குமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எஸ்கிஎல்என் பேக்கேஜில் நீங்கள் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா sklearn.ensemble இந்த சப் பேக்கேஜில் உங்களுக்கு கிரேடியன்ட் பூஸ்டிங் கிளாஸிஃபையர் அப்புறம் கிரேடியன்ட் பூஸ்டிங் ரிக்ரெசர் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த லேர்னிங் ரேட் 0.1ங்கிறது பேஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டருங்கிறது எத்தனை ட்ரீ வந்து நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. மற்றபடி இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூ இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட பவர் என்னங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, கிரேடியன்ட் பூஸ்டிங் பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான். இந்த பேசிக் நைவ் மாடலோட மெத்தடாலஜி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்.
இந்த மாடல் வந்து மெஷின் லேர்னிங் டேட்டா செட்ஸுக்கு உண்மையிலேயே நல்ல அக்யூரசி தரதுனால இதோட பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரிஜினல் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருந்திருக்கு, நிறைய மெமரி ரெக்குயர்மெண்ட், ட்ரைனிங் டைம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க வந்து சால்வ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக வந்து இப்போ நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிடைக்குது. அதில் முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2014 வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து எக்ஸ்ஜி பூஸ்ட் அல்லது எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங்னு சொல்லி ஒரு மாடல் வந்து வெரைட்டி அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஏற்கனவே இருந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீட் வைஸாகவும் மெமரி வைஸாகவும் ஈவன் அக்யூரசி வைஸாகவும் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ஜி பூஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த எக்ஸ்ஜி பூஸ்ட்டோட மெத்தடாலஜியை நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்காட்டினாலும் இதோட ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பூஸ்டிங் தான். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் மாடலோட எரரை இன்னொரு மாடல் வச்சு நம்ம சரி பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி 2017 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இதை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து இந்த லைட் ஜிபிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க. லைட்னு அவங்க மோஸ்ட்லி எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா லைட் வெயிட் மாடல்ஸ். லைட் வெயிட்னா பேராமீட்டர் வைஸாகவும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் வைஸாகவும் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லைட் ஜிபிஎம், லைட் கிரேடியன்ட் பூஸ்டிங் மெஷின். ஸோ 2017 வந்து ரஷ்யன் கம்பெனி ஒன்று பார்த்தீங்கன்னா கேட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேடியன்ட் பூஸ்டிங் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய டேட்டா கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து நாமினல் ஃபீச்சர்ஸாக இருந்தால் உங்களுடைய மாடல் வந்து இதில் போட்டு ட்ரெயின் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மூணும் தான் வந்து ஃபேமஸான கிரேடியன்ட் பூஸ்டிங் மாடல்ஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய நெட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ஜி பூஸ்ட்டு, அப்புறம் வந்து லைட் ஜிபிஎம், கேட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நேம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாத்தோட ஐடியாலஜியும் வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது தான். இது ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் அல்லது மெத்தடாலஜி வைஸ் ஏதாவது சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஒரிஜினல் மாடலோட ஐடியாலஜி தான் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அல்லது டுட்டோரியல் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்க அவசியம் இல்லை. இது பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இதை பற்றி தனியாக வீடியோ போடணுங்கிற அளவுக்கு இது வந்து நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து இன்னும் மேபி நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். இதுக்கப்புறமும் இதை பற்றி நிறைய வெரைட்டிஸ் வரலாம். அதனால் இதை பற்றி மட்டுமே நம்ம வந்து தனித்தனியாக வீடியோ போட தேவையில்லை. சரிங்களா? அதனால் இந்த ஒரு வீடியோ போதும். இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே எக்ஸ்ஜி பூஸ்ட், லைட் ஜிபிஎம், கேட் பூஸ்ட் எல்லாம் கவர் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இந்த 3 மாடலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேட்டா செட்டில் அவங்க அதை 3 மாடலையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி பேராமீட்டர் டியூன் பண்ணி அது வந்து ப்ரெடிக்ஷன் டைம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக கிடைச்ச மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து 50 இருக்குது, லேர்னிங் ரேட் 0.16 இருக்குது, அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து 200. இங்கே டெப்த் வந்து 50, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து 300. இங்கே டெப்த் வந்து 10 சின்ன ட்ரீ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஹையஸ்ட் அக்யூரசி இருக்கிறதுனால ரன்னிங் டைமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதில் ஹையஸ்ட் அக்யூரசி கிடைக்குது. ரன்னிங் டைம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதியாக குறைச்சிருக்கோம். அதனால தான் இதை லைட் ஜிபிஎம் அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு தப்பாக போட்டிருக்காரு பிஜிஎம்னு. இது வந்து ஜிபிஎம். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடை கம்மி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 40 செகண்டாக அவங்க குறைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது பாருங்களேன், கேட்டகரிக்கல் பூஸ்டிங் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீட் லெவலில் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அக்யூரசி லெவலில் அந்தளவுக்கு இல்லை. பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்பீடு தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 3 மாடலோட டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்ல அக்யூரசி வேணும்னா எக்ஸ்ஜி பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்னா இந்த 2 இம்ப்ளிமெண்டேஷனில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைட் ஜிபிஎம், கேட் பூஸ்ட், எக்ஸ்ஜி பூஸ்ட் இது 3 தான் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பூஸ்டிங்கோட சக்ஸஸ்ஃபுல்லான வேரியன்ட்ஸ். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் பாப்புலராக வந்து நிறைய லைப்ரரிஸாக வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நெட்டில் பிளாக்லாம் இருக்குது, அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம இதை பற்றி வீடியோ முடிஞ்சால் பார்க்கலாம். பட் முடியலனாலும் கோச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக உள்ளே போகணும் அப்படின்னா மட்டும் அந்த டுட்டோரியல்ஸ்லாம் எடுத்து படிங்க. அப்புறம் இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இதை பற்றி டீட்டெயில்டாக இது 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள்.
மற்றபடி சிம்பிளாக உங்களுடைய மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டில் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸி பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வேணும் அப்படின்னா லைட் ஜிபிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய டேட்டா வந்து கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னா கேட் பூஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் வந்து நிறைய பிளாக்லாம் எழுதியிருக்காங்க. அதை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைப்ரரி ஒவ்வொரு இந்த வேரியண்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ மற்றபடி இதில் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு, அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மிஸ்ஸிங் வேல்யூலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லாம் எதுக்கெல்லாம் பண்ணணும், எதுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை, அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா எக்ஸி பூஸ்ட் தான். சரிங்களா? மற்றபடி நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங்கோட ஒரு கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இது வரைக்கும் நிறைய கிளாசிஃபிகேஷன் ரெகுலேஷன் மாடல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ப்ராபப்ளி கிரேடியன்ட் பூஸ்டிங் வந்து அதில் வந்து ஒரு டாப்பான மாடல். மேபி இந்த சீரீஸில் இது வந்து மாடலிங் வரிசையில் இது வந்து கடைசி மாடலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் சில நல்ல மாடல்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து அட பூஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு லேப் ஒன்று பார்ப்போம். ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்ட் 2 வந்து போக போகிறோம். அந்த பார்ட் 2ல் வந்து நம்ம சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கவர் பண்ண போகிறோம். மெயினாக வந்து ஃபீச்சர் செலெக்ஷன், அப்புறம் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இதை பற்றிலாம் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்க வந்து கிளஸ்டரிங், அப்புறம் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் இதெல்லாம் பற்றி நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்து ரசித்ததற்கு ரொம்ப நன்றி. See you. Bye bye. Take care.